வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டே 18 ஆஃப் பல்கிங் சீரிஸ். இன்னி என் காலுக்கு நானே சூனி வச்சிருந்த கதையை தான் பேச போறேன். வாங்க என்ன கதைன்னு போற வெளியில சொல்றேன். இன்னைக்கு மண்டே என்னும் காரணத்தினால் அண்ணன் காலேஜுக்கு லீவ் விட்டேன். லீவ் விட்டு 8 மணிக்கு தான் பொறுமையா எந்திரிச்சேன். 8 மணிக்கு எந்திரிச்ச உடனே காலை வேலைகள்லாம் கதம் பண்ணிட்டு உடனே ஜிம்முக்கு புறப்பட்டேன். காலையில போனதால சீனியர் எல்லாம் பங்கமா இருந்துச்சு. அதெல்லாம் ரசிக்கிட்டு 8:30 ஜிம்முக்கு போயிட்டேன். புஷ்அப் நார்மலா போற ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மாஸ்டர் செஸ்ட் தான் போட சொன்னாரு, ஆனா நான் தான் லெக் போடுறேன் அப்படின்னு. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிரிச்சு எடுத்துறா. அப்படி பார்ட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சு கீழே போனேன். லெக் பிரஸ் ஆல்ரெடி 25 இருந்துச்சு. 25 + 25 50. சூப்பரா சிறப்பா போயிடுச்சு. அது எப்படி அவ்வளவு ஈஸியா போலாம்? அதான் எக்ஸ்ட்ரா 10 டோட்டலா மொத்தம் 70 kg வந்துச்சு. அதுவும் பக்காவா சிறப்பா போயிடுச்சு. லெக் ப்ரெஸ் முடிச்சுட்டு அப்படியே உடனே எக்ஸ்டென்ஷனுக்கு வந்தேன். எக்ஸ்டென்ஷனில் வந்து மீடியமான வெயிட்டில் வச்சுட்டு கண்ட்ரோல்டாக 3 செட்டு போட்டேன். திடீர்னு இந்த மாதிரி கம்மியான வெயிட்லேயே போட்டு தான் எப்போ தொடகரி மாதிரி ஆகுறது அப்படின்ற காரணத்தினால பட்டுன்னு வந்து தூக்கி ஹை வெயிட்டில் வச்சுட்டு ஒரு போட்டலான்னு பார்த்தேன். பட் அந்த ரெப்பு ஊற்றிக்கிச்சு. நெக்ஸ்ட் அப்படியே சிக்கமாக வந்து ஸ்குவாட் மிஷினுக்கு செதறிட்டேன். அப்படியே அதுலேருந்து ஒரு 10 கிலோ மட்டும் தூக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் போதா பார்ப்போம்னு சொல்லிட்டு உட்காந்து. ஆனால் போய் இன்னும் அப்புறம் தான் தெரியுது நமக்கு அந்த ஸ்குவாட் மிஷினை ஆப்ரேட்டே பண்ண தெரியல. அப்புறம் தான் வந்து உட்காந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கியர் போகிற மாதிரி திரும்பி ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி ஸ்குவாட் போட ஆரம்பிச்சிட்டேன். 20 kg ரொம்ப ஈஸியாகவே போச்சு. ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா 25 எடுத்து வந்து ஆட் பண்ணி மொத்தம் 70 kg போட்டேன். அதுவும் ஈஸியாக போயிடுச்சு. அப்படியே வந்து ஸ்குவாட் மிஷினில் இருந்து நெக்ஸ்ட் காஃப் மிஷினுக்கு போயிட்டு 3 செட்டு போட்டு முடிச்சுட்டு எடுத்த வெயிட்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு ஜிம்ல இருந்து செதறிட்டு. இது ஹெவியான லெக் டே அப்படின்ற காரணத்தினால வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தட்டு மாதிரி நடந்து சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போய் சேர்ந்து சரி வந்து முட்டையை வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு முட்டையை வச்ச இடத்துல போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டையை காணோம். ரூம்ல இருக்க நண்பர் முட்டையை ஆட்டையை போட்டு சாப்பிட்டாப்புல. சரி முட்டையை வாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நடந்தே சூப்பர் மார்க்கெட்டு கிளம்பிட்டேன். போற வழியில ஒரு டீ குடிச்ச நண்பர். ஆனா அதுல அது ஹைலைட் கிடையாது. மண்டே அன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போயிருந்தாங்க. நான் மட்டும் ஜாலியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே டீயை குடிச்சு முடிச்சுட்டு ஹை செக்யூரிட்டி முட்டை நண்பர்களே. ஏன்னா வந்து பில்லை வாங்கிட்டு இவர்கிட்ட கொடுத்த அப்புறம் அவர் வந்து ஒரு ஓட்டையை போட்டு அப்புறம் தான் வந்து முட்டையை எடுத்து நம்ம கையில் தருவா. அப்படி வாங்கிட்டு வரணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த முட்டையை நார்மலாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் நண்பர்களே. அதனால என்ன பண்ணேன், புதுசாக ஒரு ரெசிபி ஒன்று கண்டுபிடிச்சி செஞ்சு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த செஞ்சு வச்சிருக்கேன் ஒரு மாதிரி கொலன்னு இதுக்கான ரெசிபியை சொல்கிறேன் நண்பர்களே. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கும். அப்புறம் நான் மனோஜ்புரம் வந்தா அப்படி அவரோட ஜாலியாக போனார் கேம் விளையாட்டு. அப்படியே வந்து ஈவினிங் போல டீ குடிச்சிட்டு மொட்டை மாடியில் டீ. அப்படியே சிறிது நேரம் கழித்து போய் கடைக்கு சென்று பால் பாக்கெட் வாங்கி வந்து ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்டு படுத்துட்டேன் நண்பர்களே. அவ்வளோதான். பாய்.